அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஃப்ளெக்ஸி ரெக்கரிங் டெபாசிட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது மாதிரியான ஒரு ஆர்டி அப்படிங்கிறது நான் எந்த ஒரு பேங்க்லேயுமே பார்க்கல. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி ஃபுல்லும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மை பேஷன் ஃபண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஹெச்டிஎஃப்சி மை பேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் நேம். இது ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆர்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக அந்த தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் அமௌண்ட்டும் போட்டுக்க முடியும். அந்த அமௌண்ட்டு போடுற ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதை பற்றி ஃபுல்லுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் இண்டியன்ஸ், அதாவது இந்திய குடிமக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளெக்சிபிள் ஆர்டிக்கு எலிஜிபிள். என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா. அதே போல் டெபாசிட் லிமிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாயாவது இந்த ஆர்டியில் போடணும். மேக்ஸிமம் 14,99,900 ரூபாய் வரைக்கும் போடலாம். இது உங்களுக்கு மொத்தம் ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, பர் மந்த்துக்கு. அதாவது மாதம் 1000 ரூபாவும் போடலாம், இல்லைனா மாதம் 14,99,900 ரூபாய் வரைக்கும் நீங்கள் போடலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டது தான். 10,000 ரூபாவும் போடலாம், 20,000 போடலாம், 1 லட்சம், 10 லட்சம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த ஆர்டி கட்டலாம். ஸோ இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா மை பேஷன் ஃபண்ட் அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க இல்லையா. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், மேரேஜுக்கு காசு சேர்க்குறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேர்க்குறீங்க, உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஃபோன், லேப்டாப், இப்படி ஏதாவது ஒன்று வாங்கணும், அதுக்கு காசு சேமித்து நான் இஎம்ஐ கட்டாமல் மொத்தமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சேமிக்கிறது தான் இந்த மை பேஷன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். உங்களோட பேஷன் என்னவோ அதை நேம் வச்சு நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மாதம் நீங்கள் 10,000 20,000 சேமிக்கிறவங்களா இருக்காங்க. லட்சக்கணக்கில் ஒரு டைம் வரும் எங்களுக்கு மாதம் அப்படிங்கிறவங்க, அது மாதிரி சேமித்து கோடிக்கணக்கில் வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். அதே போல் இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் பெர் மந்த் டாப்அப் அப்படிங்கிறது, அதாவது மாதம் போடுற அமௌண்ட்லேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதாவது மினிமமாக நீங்கள் ஒரு டைம் கூட போடலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தி அமௌண்ட் கூட நீங்கள் போடலாம். அதாவது நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா ட்வைஸ் தி அமௌண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 3000 ரூபாய் வரைக்கும் போட முடியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பர் மந்த் நீங்கள் 2000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் டாப்அப் இன்னும் ட்வைஸ் அமௌண்ட் போடலாம். அப்போ எவ்வளோ போட முடியும்? நீங்கள் 6000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் போட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ மினிமம் எவ்வளோ போட முடியும், மேக்ஸிமம் டாப்அப் எவ்வளோன்னு போடலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிக்கு அந்த அமௌண்ட்டில் மாற்றமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் ஆர்டி கட்ட போகிறேன், ஓகேங்களா. 35 மாதம் நான் எடுத்துட்டேன். ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதம் நான் 2000 ரூபா போடுறேன், அடுத்த மாதம் நான் 4000 ரூபாய் கூட போடலாம், ஓகேங்களா. 2 டைம் 2000 4000 கூட போடலாம். அதுக்கு அடுத்த மாதம் 2000 மட்டும் கட்டலாம். ஸோ எனக்கு எப்போ காசு இருக்கோ அப்போவும் நான் அதை ஆர்டியாக சேமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்து டென்யூர். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் எஃப்டி ஆர்டி போட்டுக்கலாங்க. பட் ஆனால் ஒரு பெஸ்ட்டு மந்த் அப்படின்னா மினிமமாக இருக்கிறது 35 மாதம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 55 மந்த்து. இது ரெண்டு தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு டென்யூரு. ஆனால் இருக்கிறது 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டென்யூரில் எதை வேணாலும் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 8 விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபண்டோட பேரை வச்சுக்க முடியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான் ஹவுசிங் ஆர்டி, வெஹிக்கிள், லேப்டாப்பு, இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாம்சங் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங் ஆர்டி அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு பார்க்குறப்பெல்லாம் அந்த ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கோல் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ண முடியும். ஸோ 3 times a month, ஓகேங்களா. ஒரு மாதத்தில் 3 டைமு. அதே போல் நீங்கள் எவ்வளோ மினிமமாக கட்டிகிட்ருக்கீங்களோ ஒரு மாதம், அதை விட 3 மடங்கு நீங்கள் காசு போட்டுக்க முடியும். அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் எஃப்டி இருக்குது இல்லைங்களா, அந்த எஃப்டிக்கு ஈக்குவலாக இதில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டிங்காட்டிக்கு உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்னு நினச்சிக்காதீங்க, ஈக்குவல் டு எஃப்டி அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெட் பேங்கிங் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக
இது வந்து போட்டுக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் இந்த மை பேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் லேட்டாக பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு 5ஆம் தேதி நீங்கள் ஆர்டி போடுறீங்கன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆர்டி வந்து கட்டணும்னு இருக்கும் இல்லையா? பட் ஆனால் நீங்கள் கட்டாமல் இந்த மாதத்தோட கடைசியில் கட்டுறீங்க அப்படின்னாலும் இந்த லேட் பேமெண்ட் அப்படிங்கிறப்போ அதுக்காக சார்ஜஸ்லாம் ஏதாவது இருக்குமானா எதுவுமே கிடையாது. ஸோ சார்ஜஸ்லாம் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பெய்டாக, அதாவது வந்து நீங்கள் மாதம் அமௌண்ட்டு கட்டின உடனேயுமே அதுலேருந்தே அங்கே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் ப்ரீமெச்சூர் லிக்விடேஷன் அவைலபிளா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் ப்ரீமெச்சூராக எடுத்துக்க முடியும். பட் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்க முடியும். லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வச்சுருக்காங்க. அதே போல் ப்ரீமெச்சூர் வித்ட்ராலுக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டியுமே இவங்க வந்து போடுறது கிடையாது. ஸோ நோ பெனால்ட்டி ஃபார் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டி ஆர்டி வந்து உடைக்கிறப்போ ப்ரீமெச்சூர் வித்ட்ராலில் கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கிறப்போ பெனால்ட்டி போடுவாங்க. இது வந்து அது வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் பெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 இருக்குது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ பெஸ்ட்டு டென்யூரு, அது பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடியது, அதனால தான் சொல்கிறது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 35 மாதம். ஸோ 35 மாதம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.35% வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்திங்கன்னா 7.85% வந்து கொடுக்குறாங்க. அதுவே 55 மாதம் 2வது பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு 55 மாதத்தில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.4%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.9% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ் மச் as பாசிபிள் சீக்கிரமாக இதை வந்து அவைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 2 விஷயம் ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவல் டு எஃப்டி, அதாவது எஃப்டி போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதே போல் நம்மளுக்கு ஒரு பேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு அமௌண்ட் சேமிக்கிறதுங்கிறது நம்ம ஒரு மாதிரி நம்ம இஷ்டப்படி சேமிச்சுட்ருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த குறிக்கோளை நோக்கி நம்மளோட மினிமம் லெவல்லேருந்து மேக்ஸிமம் லெவலில் வரைக்கும் ஒரு அமௌண்ட் வந்து கட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதுக்கேற்றாப்பில் கட்டி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் இல்லை குறிப்பிட்ட மாதங்களில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கிறது, செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பண்ண முடியும். அதே போல் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ணால் எந்த ஒரு பெனால்ட்டியுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் கை வைக்காமல் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது மிடில்லாம் எடுக்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன் கிளியராக. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுக்க முடிகிற காலகட்டம் வந்துட்டு மெச்சூரிட்டி டைமில் தான். ஸோ அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஃபுல்லும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களோட இஷ்டம் தாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட மை பேஷன் ஃபண்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு அமௌண்ட்டு சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு எந்த பேங்க்லேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. வேறு ஏதாவது பேங்க்கில் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்களோட மை பேஷன் ஃபண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.